அதாவது மக்கள்கிட்ட போய் கரப்ஷனை பத்தி அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தான் வெளிப்படையாக கரப்ஷன் இருந்தது. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று 3 சீக்களை நாங்கள் முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். இன்றைக்கு கரப்ஷன் வெளிப்படையாக எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒளிவு மறைவாக இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார். அதுதான் தமிழ்நாட்டில் கரப்ஷனை ஒழிக்க முடியும். அதை அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். இல்லங்க, தமிழ்நாட்டிலே கஞ்சா விளையவில்லை. இல்லங்க, நாங்க குழப்பவே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விளையல, வெளியே தான் கொண்டு வர்றாங்க. அது எங்கிருந்து வருதுன்னு தடுக்க வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு. அவங்களுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தடுக்கணும். ஆனா அவங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு தள்ளி விட்டு எங்களை வேடிக்கை பார்க்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்தி அவற்றை எல்லாம் பிடித்து கைப்பற்றி இன்றைக்கு மக்களை காப்பாற்றுவான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது. போதைப் பொருள் இங்க ஒன்றும் உற்பத்தி இல்ல, வர்றது எந்த மாநிலத்திலிருந்து தெரியும். அதை பல வகையில கொண்டு வர்றாங்க. ஆனா அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி தமிழ்நாட்டு போலீஸுக்கு இருக்கிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்பிட்டே இருக்காங்க சார். இப்ப கடந்த ஒரு 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொடர்ந்து எல்லா மற்ற ஊர்கள் இருந்துமே பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதுதான் முழுமுதலா அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பெண்ணை வீட்டிலிருந்து வேலைக்கு அனுப்புவார்களா, கல்லூரிக்கு அனுப்புவார்களா, இரவு நேரத்தில் வீட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்கு போவதற்கு அனுப்புவார்களா? எங்கேயாவது ஒரு சில சம்பவங்கள் நடப்பதை வைத்து ஒட்டுமொத்தமாக சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு மக்களும் விழிப்புணர்வு உள்ளவர்கள். தமிழ்நாட்டு காவல்துறையும் சிறப்போடு செயல்படுகிறது. எங்கெங்க குற்றங்கள் நடக்கிறதோ உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற அளவுக்கு வேறு எந்த மாநில அரசுகளும் குற்றங்களிலே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல திமுக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதான் இப்ப எதிர்கட்சி சொல்லக்கூடிய ஒரு பெரும் விமர்சனமா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம், மதுராந்தகம், தூத்துக்குடி இப்படி எல்லா இடத்துலயுமே பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்த ஒரு 4 நாட்கள் நடந்திருக்கு. அதுக்காகத்தாங்க நான் சொல்றேன், மக்களிடம் விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம்னு சொல்றோம். புகார் கொடுக்கிறவங்களுக்கு இங்க பாதுகாப்பு தரப்படுகிறது. ஆனா அங்க புகார் கொடுத்தா புகார் கொடுத்தவங்க மேலதான் கேஸ் போடுறா. தப்பு சென்றவங்க தப்பிக்க விட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எப்படி பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சோ அதை போலதான். எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே மக்கள் தைரியமாக புகார் கொடுப்பதால் குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கை அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அது தவிர இங்கே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போல சிறப்பாக வேறு எந்த மாநிலத்திலும் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, எல்லாரும் போறதுன்னா நாங்கள் அரசு சார்பிலேயே ஏற்பாடு செய்து தருகிறோம். போய் பார்த்து விட்டு வாருங்கள். இந்தியாவிலேயே சிறந்த அமைதியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. இல்லங்க, அந்த சம்பவத்தில் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்க புகார் கொடுத்து கூட புகார் பதியல. அது இல்ல, ஒப்பிட்டதுக்காக தான் சொல்றேன். அது மாதிரியானதுதான் அன்னைக்கு பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்தாங்க. அது போல இன்றைக்கு பல மாநிலங்கள்ல அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே தைரியமும் விழிப்புணர்வு மிக்க வீர பெண்களாக, சிங்க பெண்களாக நம்முடைய பெண்கள் இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிற காரணத்தால் அவர்கள் தைரியமாக குற்றம் செய்தவர்களை அடையாளம் காண்பித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறார்கள்.